இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நீங்களும் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்த இந்த நிருபத்தை எழுதும் பொழுது எழுதுகிறார், நீங்களும் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இங்கே அவர் சொல்லுகிறார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்யும். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, என் நாமத்து நிமித்தம் உங்களை பாடுகளுக்கு உட்படுத்துவார்கள் என்று சொல்லி. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள் என்றெல்லாம் இயேசு சொல்லித்தான் போயிருக்கிறார். பச்சை மரத்திற்கு இப்படி செய்வார்கள் என்று சொன்னால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி இயேசு கேட்டு போனதை நாம் பார்க்கிறோம். இங்கு ஆகவேதான் சொல்லுகிறார், அந்த பேதுரு எழுதும்போது எழுதுறாரு, 20ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கிறது. குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கும். அப்படியானால் இந்த உலகத்துல நமக்கு நன்மை செய்கிறதுனாலே பாடுகள் வரத்தான் செய்யும். தீமை செய்கிறவனுக்கு ஒத்தாசை செய்கிறது உலகம், ஆனா நன்மை செய்கிறவனுக்கு எதிர்த்து நிற்கிற உலகம். தீமை செய்கிறவனுக்கு பாருங்க, இன்னும் அதிக ஒத்தாசையா இருக்கும். இன்னும் அவன் தீமை செய்வதுக்கு என்னென்னலாம் வழியோ அத்தனை கூட்டமும் அவனுக்கு உதவி செய்யும். ஆனால் ஒரு மனிதன் நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மையை அது ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் நம்ம எதற்கு ஆண்டவர் அழைத்தார்? நாம் அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் தொடர்ந்து வரும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். நாம் நன்மை செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்கிறதுனாலே பாடுகள் வரும். ஆகவே பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்க. நன்மை செய்யும் போது பாடுகள் வரத்தான் செய்யும், ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள். அப்படி நாம் நன்மை செய்து பாடுபடும் பொழுது அது மகிமையை கொண்டு வந்து சேர்க்கிறது. அது தேவனுக்கு முன்பாக அது பிரதியா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இயேசுவை குறித்து தொடர்ந்து அதுல சொல்றாரு. 1 பேதுரு 2:22 வாசிங்கன்னா, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அப்ப அவர் வாயில வஞ்சனை காணப்படலை, அவர் பாவம் செய்யல, அவர் வையப்படும் போது பதில் திரும்ப வையல, பாடுபடும் போது பயமுறுத்தல, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை
ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது நாம் பொறுமையா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொறுமையோடு சகிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு அந்த பாடுகளை எல்லாம் பொறுமையாக சகித்தார். யோசித்து பாருங்க, அவர் நமக்கு நன்மை செய்யும்படியாக ஒரு நாள் முழுவதும் அடிக்கப்படுகிறார், காயப்படுகிறார், சிலுவையில் அறையப்படுகிறார், தலையிலே முன்முடி சூட்டப்படுகிறார், மரணத்தை ருசி பார்க்கிறார். எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானங்கள். ஒருவன் கண்களை மூடிக்கொண்டு உன்னை கொட்டினது யார் என்று சொல்லி தலையிலே கொட்டுகிறான். மற்றொருவனுடைய தாடியை பிய்த்தெழுந்து உன்னை பிடித்தெடுத்தது யார் என்று சொல் என்று சொல்லி கேட்கிறான். இன்னொரு பக்கத்திலே சவுக்கினால் அடி, அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய சதைகள் பிக்கப்பட்டு ரத்தம் பீரிட்டு வருகிறது. அவர் பிடிக்கப்பட்ட நேரத்திலிருந்து அங்கும் இங்கும் என்று அலைக்கடிக்கப்படுகிறார். போகிற இடத்திலெல்லாம் பரியாசம். சிலுவையில உயர்த்தப்பட்டு இருக்கும்போது, நீ தேவனுடைய குமாரனானால் உன்னை நீ ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்து விடு என்று சொல்லி கள்ளனுடைய நிந்தை பேச்சுகள், சுற்றிலும் இருக்க மக்களுடைய பேச்சுக்கள், இப்படி எங்கு பார்த்தாலும் வேதனைகளும் வழிகளும் நிறைந்த பாதை. ஆனாலும் கூட அவைகளை இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அவர் நமக்கு நன்மை செய்வதற்காக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. எவ்வளவு நிந்தைகள் வந்தோம், பாடுகள் வந்தோம். அவர் வையப்படும் பொழுது பதில் வையவில்லை. அவர் பொறுமையோடு சகித்தார். ஏனென்றால் நம்மை மீட்பதற்கு இந்த நன்மையை அவர் செய்ய வேண்டியிருக்கிறது. நமக்கு நன்மை செய்யும்படி தன் ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம் ஜீவன் உள்ளவர்களாக அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட மகா பெரிய நன்மையை செய்வதற்காக இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நாமும் கூட நன்மையை செய்வதற்காக பாடுபடுவோமானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கும். வேதம் சொல்லுகிறபடி கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நாமும் கூட இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படியே அப்படியே நாமும் கூட இந்த நாளில ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து செல்வோம். எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள் எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காமல் நாம் கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக அவர் பாடுகளை சகித்தது போல நாமும் பாடுகளை சகிப்போமானால் நாமும் ஆளுகை செய்வோம். அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீமை செய்து பாடுபடுகிறதுனாலே அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நன்மை செய்கிறதுனாலே பாடுகளை நாம் சகிப்போமானால் ஆண்டவருடைய சமூகத்திலே அது பிரதியாயிருக்கும், அதுவே மகிமையாயிருக்கும். இதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்வதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்வதனாலே வருகிற பாடுகளை சகிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.